ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலே எப்படி க்ளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து குட்டீஸுங்க வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கடைகளில் வாங்கி கொடுக்குற க்ளே வந்து சீக்கிரமாகவே கட்டியாகிடும். ஸோ அவங்க வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாட்களுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க விளையாடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அந்த சால்ட் வந்து கரையிற அளவுக்கு. இப்போது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடுறதுக்கு தான். பசங்க வந்து சின்ன சின்னதாக அழகாக வந்து க்ளே வச்சு டாய்ஸ் மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான். அதனால உங்களுக்கு எவ்வளோ க்ளே தேவையோ ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு அது எல்லாமே அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய க்ளே வந்து நமக்கு வந்து ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமே அது என்ன ஆகும், வீணாக போயிடும், கட்டி பிடிச்சிரும். இது போல் நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரேட்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் அவங்க அழகாக விளையாடலாம். ஸோ எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிசையும் போது தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்ட் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை வச்சுட்டு பசங்க வந்து என்னென்ன அவங்களுக்கு செஞ்சு விளையாடணுமோ ஸோ அதெல்லாமே அழகாக செஞ்சு விளையாடலாம். செஞ்ச அந்த பொருளை வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு உடையாமல் நல்ல கல் மாதிரி மாறிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 பங்காக பிரிச்சுட்டு 5க்குமே 5 கலர் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் வந்து ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் என்கிட்ட வந்து அக்ரிலிக் கலர் இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கேசடி பவுடர்லேயே கலராக இருக்கும் இல்லையா, ஃபுட் கலர், ஸோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரெட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பசையுமே நல்ல பிங்க் கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அது போலவே ஒவ்வொரு கலர்ஸுமே ஒவ்வொரு இதில் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் வந்து டார்க் பிங்க் கலர் சேர்த்து பிசைஞ்சதும் பேபி பிங்க் கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக அதே போலவே க்ரீன் அந்த மாதிரி ஒரு சில கலர் சேர்த்து 5யுமே நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பிளாக் சேர்க்க போகிறேன். பிளாக் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு க்ரே கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லோ அந்த மாதிரி எல்லா கலருமே. இப்போ எல்லா கலர்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 கலர்ஸில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நல்லா ஒரு ஜிப்லாக் கவர் இல்லை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பசையும் போது மட்டும்தான் அந்த கலர்ஸ் வந்து உங்கள் கையில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாய் பண்ணும்போதெல்லாம் அந்த கலர் வந்து ஒட்டாது உங்கள் கையோட. இது போல் ஒரு ஏர் டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு மூடி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குழந்தைங்க எப்போ விளையாட கேட்குறாங்களோ ஸோ அப்போ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது போல் அவங்களும் விதவிதமாக அழகழகாக பொம்மைகள் அந்த மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் நீங்களும் இது போல் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் நம்மளோட என்ஜாய்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள என்ஜாய் பண்ண வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.